பல ஆண்டுகளுக்கு முன்பு அன்னாள் அப்படின்னு ஒரு பெண் தனக்கு குழந்தை இல்லையேன்னு ஏசப்பா கிட்ட வேண்டிக்கிட்டாங்க. எனக்கு ஒரு பையன் பிறந்தா அவனை உமக்கே அர்ப்பணிக்கிறேன்னு சொன்னாங்க. கடவுளும் அவங்க வேண்டுதலை கேட்டு ஒரு ஆண் குழந்தைய கொடுத்தாங்க. அவனுக்கு சாமுவேல்னு பேர் வச்சாங்க. சாமுவேல் அப்படின்னா கடவுளின் குரலை கேட்டார்னு அர்த்தம். சாமுவேல் கொஞ்சம் வளர்ந்ததும் சொன்னபடியே அன்னாள் அவனை ஏலி என்ற தீர்க்கதரிசி கிட்ட வளர ஒப்படைச்சாங்க. ஒரு நாள் ராத்திரி சாமுவேல் நல்லா தூங்கிட்டு இருந்தப்போ அவனை யாரோ கூப்பிடுற சத்தம் கேட்டுச்சு. ஏலி தாத்தா தான் கூப்பிடுறாருன்னு நினைச்சு அவர்கிட்ட ஓடினான். ஆனா ஏலி, நான் உன்னை கூப்பிடலப்பா, போய் தூங்குன்னு சொல்லிட்டார். இதே மாதிரி 3 தடவை நடந்துச்சு. கடைசியா ஏலிக்கு புரிஞ்சுது கூப்பிடுறது ஏசப்பாதான்னு. அவர் சாமுவேல் கிட்ட சொன்னாரு, இன்னொரு தடவை சத்தம் கேட்டா சொல்லும், அடியேன் கேட்கிறேன்னு சொல்லுன்னு. அதே மாதிரி சத்தம் கேட்டப்ப சாமுவேல் பதில் சொன்னான். அன்னைக்கு ஆரம்பிச்சதுதான் சாமுவேல் ஒரு பெரிய தீர்க்கதரிசியாகவும் மக்களோட தலைவனாகவும் மாறினான். சாமுவேல் வளர்ந்து பெரியவனானதும் மக்கள் எல்லாரும் தங்களுக்கு ஒரு ராஜா வேணும்னு ஆசைப்பட்டாங்க. சாமுவேல் முதல்ல சவுல் என்பவரை ராஜாவா ஆக்குனாங்க. ஆனா சவுல் போக போக ஆணவத்தோடு நடந்துகிட்டாரு. அதனால அடுத்த ராஜாவை தேடி சாமுவேல் கர்த்தர் சொன்ன ஊர் பெத்லகேமுக்கு போனாரு. அங்க பல அழகான பலசாலியான பசங்களை பார்த்தார். ஆனா கடவுளோ, மனுஷன் வெளித்தோட்டத்தை பார்ப்பான்ப்பா, ஆனா நான் உள்ளத்தை பார்க்கிறேன்னு சொன்னார். கடைசியில அங்க ஆடு மேய்ச்சிட்டு இருந்த ஒரு சின்ன பையன் தாவீத ராஜாவா சாமுவேல் அபிஷேகம் பண்ணார். அந்த தாவீது தான் பின் நாட்கள் கோலியாத்தை வீழ்த்தி பெரிய ராஜாவானார். சாமுவேலோட கதை நமக்கு என்ன சொல்லுதுன்னா, நம்ம சரியான விஷயங்களுக்கு, அதுவும் கர்த்தரோட விஷயங்களுக்கு காது கொடுக்கணும். நம்ம எவ்வளோ பெரிய ஆளானாலும் பணிவும் உண்மையும் நமக்கு இருக்கணும்.